வெஹ்காமை என்ற அதிகாரத்துல 173வது குறட்பாவிலிருந்து தொடங்குகிறோம். இந்த வெகுதல் என்ற சொல்லுக்கே பல நேரங்கள்ல பொருளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பிறர் மாட்டு உள்ள செல்வத்தை பெறுதற்கு ஆசை கொள்ளுதலுக்கு பெரு வெகுதல். இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே நான் ஒரு குறிப்பு சொல்லி இருந்தேன். தொல்காப்பியம் போன்றிருக்கக்கூடிய இலக்கண நூல்கள்ல நல்லாசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உரியதாகிய இலக்கணத்தை வகுக்கின்ற பொழுது இந்த சொல்ல ரொம்ப தெளிவா தொல்காப்பியர் பயன்படுத்துறார். ஒன்று, குறைவுபடாத அறிவு இருக்க வேண்டும், அஹா அறிவுன்னு எழுதுவர். ஆசிரியன் அனுதினமும் தன்னை தன் தொழில் சார்ந்த கல்வியிலே ஈடுபாட்டோடு பொருந்தி வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆங்கிலத்துல சொல்வது போல அப்டேட்டிங் இருக்கணும். அடுத்து சொல்லுவார் வெஹா உள்ளம். ஆசிரியன் மாட்டு இருக்கக்கூடாத உணர்வு எது என்றால், பிறரது ஆக்கம் கண்டோ பிறரது செல்வம் கண்டோ அவைகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கு வள்ளுவர் என்ன பண்ணுகிறார்னா, எந்த சூழ்நிலையிலும் பிறர் மாட்டு உள்ள செல்வத்தை பார்த்த அளவிலே அதனை பெற வேண்டும் என்ற அல்லது அதனை கவர வேண்டும் என்கின்ற எண்ணத்தினுக்கு உட்படாது. என்ன காரணம்? அந்த எண்ணம் தான் மனதின் உள்ளே பல்வேறு விதமான இழி செயல்களை தூண்டுவதற்கு உரிய காரணமாக மாறிவிடுகின்றது. அதனால வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வெகுதல் என்பது தவறு மட்டுமல்ல, அருவருக்க தகுந்த குணம் மட்டுமல்ல, சில நேரங்களில் அவைகள் குற்றமாக மாறிவிடும். சூப்பண்டு அத சொல்றதுக்கு சொல்லுகிறார். சிற்றின்பம் வெகி அரண் அல்ல செய்யாரே மற்ற இன்பம் வேண்டுபவர். அதாவது பிறர் மாட்டு உள்ள செல்வத்தை அபகரித்து, வெகுதல் அபகரித்து அதன் மூலமாக பெறக்கூடிய இன்பம் இருக்கிறது அல்லவா, அது சிறுமையான இன்பம். இந்த சிறுமையான இன்பம் என்பதற்கு என்ன பொருள்னா, அதை நெடிது நாள் வைத்திருந்து மகிழ முடியாது. அதனால் அது சிற்றின்பம், சிறிய அளவினதாகிய இன்பம். அதனை காலம் காலமாக வைத்து நுகருதல் முடியாது. காலம் கடந்து அது நமக்கு உரியதாகிய நன்மையை தராது. ஆகவே அது குறுகிய காலத்துல நமக்கு உண்டான மகிழ்ச்சியை கொடுக்குமே ஒழிய அது நமக்கு நிரந்தரமான மகிழ்வை தாராது. மாறாக பெரியதோர் துன்பத்தை தரும். ஆகவேதான் சிற்றின்பம் வெகி, ஏதோ ஒரு சில காலங்களுக்குள் ஒரு சில நாட்களுக்குள் பெறக்கூடிய மகிழ்ச்சிக்காக மாற்றானிடத்து இருக்கக்கூடிய செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக அரண் அல்லாத வழியில் ஈடுபடுபவர்கள். அரண் அல்லாத வழியில ஈடுபட்டால் அதனால் பெறக்கூடிய அந்த செல்வம் நம்மிடம் சில காலம் இருந்து நமக்கு மகிழ்ச்சி தருவது போல் இருக்கும். ஆனால் அது மகிழ்ச்சியை தாராது, மாறாக நமக்கு முடிவில்லாத துன்பத்தை கொண்டு தரும். அது சந்தேகமே வேண்டும். அதனாலதான் சொன்னார், செய்யாரே இது போன்றதாகிய இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள். யார் தெரியுமா? மற்றின்பம் வேண்டுபவர். அறத்தினால் பெறக்கூடிய நிலையான இன்பத்தை எவன் ஒருவன் பெற எண்ணுகிறானோ. ஒரு நடைமுறையில ஒரு வேடிக்கையாக சொல்லி பார்க்கலாம். இப்ப தவறான வழியில பொருள் ஈட்டக்கூடியவர்கள் இன்று உலகிலே நிம்மதியா வாழலையா? நமக்கு இன்றைக்கு எல்லோருக்கும் வரக்கூடிய சிக்கல் அதுதான்.
தவறான வழியில பொருளை ஈட்டக்கூடியவர்கள் எல்லாம் நம் கண் முன்னே நன்றாக வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். அதே போல அறத்து வழி ஒழுக்கமான வழிமுறையிலே வாழக்கூடியவர்கள் மேலும் மேலும் துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்களே, இது முரண்பாடா தெரியலையா? இதற்கு ஏற்றாற் போல பழமொழியையும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எப்படி? நாய் விற்ற காசு குறைக்காது, மீன் விற்ற காசு நாராது என்று சொல்லி பழகி இருக்கும். ஆகவே நீ எதனை வேண்டுமானாலும் செய், ஆனால் காசு பணத்தை ஈட்டுவதிலே முதன்மையான அளவினுக்கு நீ பாடுபடுன்னு சொல்லிடுவோம். அது வரக்கூடிய வழிமுறையை உலகளாவிய நிலையில பொருளை ஈட்டுவதற்கு பொருள் முதல் வாதத்தை முன்னெடுத்தவர்கள் எல்லோரும் இதைத்தான் பேசினார்கள். பொருளை ஈட்டுவதற்கு வழிமுறைகளை பார்க்க வேண்டாம், பொருளை ஈட்டுவதற்கு எந்த விதத்திலோ இது அறமான செயலா அறமற்ற செயலா சிந்திக்க வேண்டாம், பொருள் என்பது அடிப்படை என்றெல்லாம் சொல்ல தொடங்கினார். ஆனால் இந்திய தத்துவ தரிசனங்களில்தான் பொருளை ஈட்டுவதற்கு கூட அறவழி தேவை என்று பேசினார். என்ன காரணம்? இங்கு அறத்தினால் வரக்கூடிய பொருள்தான் குறைந்தபட்சம் நமக்கு மனத்திலே ஒரு அமைதியை கொடுக்கும். அமைதி இல்லாத வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவுதான் பொருளை பெற்றிருந்தாலும் அதனால் பயன் என்ன? யோசித்து பாருங்கள். அதீதமான செல்வம் இருக்கிறது, இருக்கட்டும். இந்த செல்வத்தினை கொண்டு நீங்கள் அமைதியான வாழ்க்கையை வாழுபவராக இருந்தால் அந்த செல்வத்தினால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பயன் உண்டு. அதீதமான செல்வம் இருக்கிறது, ஆனால் மனதிலே அமைதி இல்லை. என்ன காரணம்? அறனல்லாத வழியில வந்த பொருள் உங்களுக்கு உலகியலுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். ஆனால் இந்த உலகியலிலே நீங்கள் வாழும் காலத்து மன அமைதியை அது பெற்றுத்தருமன தர. மனித வாழ்வினுடைய அடிநாதமே எது என்றால் அமைதியோடு வாழுதல். ஆரவாரம் இல்லாமல், எதனை பற்றின கவலையும் இல்லாமல், தெளிந்த நீரோடை போல வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த அமைதியை பெற வேண்டும்னா நாம மேற்கொள்ளக்கூடிய செயல்ல அறம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாம் பொருளை ஈட்டுகின்ற பொழுது அறத்தின் வழிதான் ஈட்டப்படும். இல்லை என்றால் நம்மால் ஈட்டப்பட்ட அந்த பொருள் நமக்கு வாழுங்காலத்து அமைதியை தாராது, வாழ்ந்து முடிந்ததன் பின் பழியை தரும். அதன் பின் தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு ஏளனமான அருவருக்க தகுந்த அவப்பெயரை தரும். ரொம்ப எளிமையா சொல்லணும். எல்லோருக்கும் மனதை உறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சித்தாந்தம். இப்ப இன்றைக்கு அரசியல் துறையில் இருக்கிறவர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல பொருளை ஈட்டவில்லையா? தவறான வழியில அறமற்ற வழியில ஈட்டவில்லையா? அவர்கள் நன்கு வாழவில்லையா? அவரவர் மனதிற்கு தெரியும். எல்லோருக்கும் அவர்கள் பால் வெறுப்பு இருக்கிறது. நாம் நம்முடைய வெறுப்பை வெளிப்படையாக காட்டுவதற்கு தயங்குகிறோம். காரணம், நமக்கு ஏதாகிலும் ஆபத்து வருமோ என்கின்ற கவலையில். இவ்வாறு இடைவிடாது தோன்றக்கூடிய உணர்வு ஒரு நாள் பேரழிவாய் அவர்களுக்கு வரும். அதனால் ரஷ்ய நாட்டு அறிஞராக இருந்த லியோ டால்ஸ்டாய் ரொம்ப அழகா பேசினார். God seeks truth but waits. கடவுள் உண்மை எது என்பதை காணுவதற்கு காலதாமதம் செய்வான், தேடுவான். ஆனால் அவ்வாறு அவன் தேடி கண்டறிந்தான் என்றால்
தேடிய கால அளவிற்கு ஏற்றாற் போல தண்டனையையும் கால அளவினுக்கு நீட்டித்து கொடுக்க மாட்டான், உடனே கொடுத்து. ஆகவே இது நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்முடைய அறிவினுக்கு உகந்த கணக்கு வழக்குகளுக்குள் இது வாராது. அதனாலதான் வள்ளுவர் சொல்லுகிறார், மற்றின்பம் வேண்டுபவர் நிலையான இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றால் அறத்தின் வழி பொருளை இட்டு, மாறாக வெகுதலினால் பொருளை ஈட்டினால் அந்த இன்பம் சில காலமே இருக்கும். அது செல்லுகின்ற பொழுது உன்னை மிக பெரியதாகிய துன்பத்தினுள் ஆழ்த்தி விட்டு செல்லும். அடுத்து, இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவன். ரொம்ப அழகான. வறுமை என்பது எல்லோருக்கும் வரும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இளம், என்னிடம் ஒரு பொருள் இல்லை என்கின்ற நிலை எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் வரும். அந்த இல்லை என்பதனுடைய அளவுகளும் அதை அணுகுதற்கு உண்டான முறைகளும் தான் வேறுபடும். செல்வந்தனுக்கு பாலில் இட சர்க்கரை இல்லையேன்னு வருத்தப்படலாம், அது இல்லைதான். அதுபோல் வறியவனுக்கு உண்ணக்கூடிய கஞ்சிக்கு உப்பு இல்லையே என்று கவலை கொள்ளலாம், அதுவும் இல்லைதான். இல்லை என்கின்ற ஒரு சொல் எல்லோருக்கும் உரியது. அதனால் பெறப்படக்கூடிய பொருளின் ஆழம்தான் வேறுபட்டது, இல்லையா? இல்லை என்பது யாருக்குத்தான் இல்லை, அவரவருக்கு இல்லை என்பதனுடைய பரிமாணங்கள் வேறு, அதை புரிஞ்சுக்கணும். எல்லோருக்கும் இல்லை என்ற நிலை உண்டு. நாம் எதனையும் முழுமையுமாக பெற்றது இல்லை. இன்னமும் நம்முடைய வாழ்நாள்ல நமக்கு இல்லை என்று சொல்ல தகுந்ததாகிய பல தேவைகள் இருக்கின்றன. நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாம் எல்லாவற்றையும் பெற்று நிறைவை அடைந்து விட்டோமா? இல்லை. நமக்கும் இன்னமும் தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த தேவைகளை எவ்வாறு பெற வேண்டும் என்ற முயற்சியில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்துல வெகுதல் செய்யார், என்னிடம் இந்த ஒரு பொருள் இல்லையே என்பதற்காக மாற்றான் மாட்டு அது இருப்பது கண்டு அதை பெற வேண்டும், தவறான வழியிலே அதை பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு விடக்கூடாது. இல்லை என்பது எல்லோருக்கும் உரியதாகிய சொல், ஞாபகம் வச்சுக்கோ. எல்லோருக்கும் உரியதாகிய சொல். நான் உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன். இப்ப உங்களுக்கு நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, திருக்குறள். நான் வைத்திருக்கக்கூடிய பதிப்பு மிக பழமையான பதிப்பு. இந்த திருக்குறளுக்கு பலர் உரை எழுதி இருக்கிறார்கள். பல காலங்களாக திருக்குறளுக்கு வெவ்வேறு உரைகள் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. திருக்குறளுக்கு மிகச் சிறந்ததாகிய உரை என்று கருதப்படுவது பரிமேலழகர் உரை. இந்த பரிமேலழகர் உரையை முதலாக வைத்து தங்கள் தங்கள் அனுபவங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து பலர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதின உரைதான் குப்புசாமி முதலியார் அவர்களால் 1924 எழுதின உரை. 100 ஆண்டுகள் போய்விட்டன. இந்த உரையானது வெளியிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நான் முகப்பு நூல்ல தான் பார்த்தேன், பேஸ்புக்ல பார்த்தேன். முகநூல் ஒரு அன்பர் பதிவு செய்திருந்தார். இன்னாரினுடைய பதிப்பகத்தின் வாயிலாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் உடனே அந்த பதிப்பகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய மாணாக்கி ஒருத்தியை, இந்த பதிப்பகத்திற்கு நீ செல், இந்த நூல் இருக்கிறதா என்று பார்,
இருக்கிறது என்று சொன்னால் அவர்களினுடைய ஜிபே எண் என்ன என்பதை எனக்கு தெரிந்து அனுப்பு. நான் உடனே பணம் அனுப்பிவிட்டு அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த மாணாக்கியும் அங்க போனா, அந்த பதிப்பகத்தின் பெயர் சிவாலய பதிப்பகம்னு பேரு. அதை மோகன் என்பவர் நடத்தி வருகிறார். அவருக்கு அடைமொழியே சிவாலயம் மோகன்னு பேரு. என்னுடைய மாணாக்கி அவரை நன்கு தெரிந்தவர். அதனால் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேராசிரியர் திருக்குறள் புத்தகத்தை குப்புசாமி முதலியார் அவர் எழுதின அந்த நூலை பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார். அதனுடைய விலை இவற்றையெல்லாம் குறிப்பிட வேண்டும். உடனே அடுத்த கேள்வி அவர் கேட்டார். அவர்தானே கேட்டார், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பரிமேலழகர் உரைக்கு மேலாக பலர் எழுதின உரைகளை அவர் பதிப்பித்திருக்கிறார். அத்துணை புத்தகத்தையும் கையோடு ஒரு நபரிடம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு, அரை மணி நேரத்துக்குள்ள புத்தகம். மறந்து இதற்கு உண்டான தொகையை கொடுத்து விடாதீர்கள். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, கொஞ்சம் வேற வழி இல்லை, ஆங்கிலத்துல சொல்றது போல ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பெட் தான், வேற வழி இல்லை. நடன உலகத்திற்கும் பல இடங்கள்ல நீங்கள் சென்று இலக்கிய இலக்கணங்களை விளக்குவதற்கும் இதுகாரும் எந்த ஊதியத்தையும் நீங்கள் வாங்குவதில்லைன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு என்னால் இயன்ற ஒரு சிறு உதவியாக இதை செய்கிறேன். இந்த நூலின் கண் உள்ள செய்திகளை எல்லாம் நீங்கள் வகுப்படுக்கின்ற பொழுது பல பேருக்கு கொண்டு சேர்க்க போகிறீர்கள் அல்லவா? அதை விடவா இந்த நூலுக்கு மிக பெரியதாகிய விளம்பரமும் வரவேற்பும் கிடைத்து விட போகிறது. ஆகவே நான் பின்னர் பெறக்கூடிய பெரிய ஆதாயத்தை கருதிதான் இதை உங்களுக்கு இப்பொழுது அனுப்பி இருக்கிறேன். ஆதாயம் என்பது பலர் இதை கேட்பார்கள், பலர் இந்த நூலை பற்றின செய்தியை தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காக. இதனால் பலர் வந்து இந்த நூலை வாங்க வேண்டும் என்பது எனக்கு நோக்கம் அல்ல. வாங்கினால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் இந்த நூலின் கண் உள்ள செய்திகள் உங்களால் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கப்பட இருக்கிறது. அது ஒன்று போதாதாங்க. அப்ப இந்த இருவர்ல யார் பெரியவர்னு கேட்டா, இந்த நூல் என்னிடம் இல்லை என்கின்றதினால அந்த நூலை பெற வேண்டும் என்று முயற்சிக்கு உட்பட்டு நேர்மையான வழியில தான் போனேன். அந்த நேர்மையான வழியில போனதினால ஒன்றினுக்கு பலவாக எனக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் கிடைத்தன. இது முதல் நம்பிக்கை. எந்த அடிப்படையிலும் வெகுதலை செய்யாமல் ஒன்றை பெற வேண்டும் என்ற தார்மீக முயற்சியில் இறங்கினால் அது நமக்கு உரிய நேரத்துல வந்து சேரும். இதுல தெளிவு. இரண்டாவது, நம்முடைய முயற்சியில தெளிவு இருந்தால் அதனால் விளையக்கூடிய விளைவுகள் எனக்கு மட்டும் நன்மையை பயக்காது, என்னை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இது நன்மையிலே கொண்டு போய் முடியும் என்பதற்கு சான்று இந்த நூலில் உள்ள செய்திகளை உங்களுக்கு நான் மடைமாற்றம் செய்தது. அவ்வளவுதான். அப்போ இல்லை என்கின்ற ஒன்றினுக்காக தவறான முறையில செயல்படுகிறோம் என்று சொன்னால், அந்த தவறான செயல் அறம் அற்றது என்று தெரிந்தும் அதை செய்வோம் என்றால் நாம் கற்றதினால் பயன் என்ன? நம்முடைய புலன்களை வென்று மேன்மையானதொரு வாழ்வை வாழ வேண்டும் என்று எண்ணுவதன் பயன் என்ன? புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் வென்று குற்றமில்லாத காட்சின்னா குற்றம் இல்லாத வாழ்வியல் முறையை காணுபவர்கள். புலனை வென்றால் குற்றம் இல்லாத வாழ்வியல் முறை நமக்கு கிடைக்கும். எதன் மீதும் பற்றில்லாத நிலை கிடைக்கும். பரபரப்பு இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். அடங்குவோம். அமைதியை நோக்கி நம் பயணம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வேண்டும் என்றால்
மறந்தும் உங்களிடம் ஒரு பொருள் இல்லை என்பதற்காக அதை பெற்றாக வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு பிறரிடம் உள்ள அந்த பொருளை விரும்புதல் செய்யாது. இத பற்றி ஒரு கதை முதல்ல நடத்த போது சொன்னேனான்னு தெரியாது. இது ஆங்கிலத்துல வந்த ஒரு சிறு கதை. கதையினுடைய தலைப்பே டைமண்ட் நெக்லஸ். அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு பெண்மணி, அவளது கணவன் ஒரு அலுவலகத்துல எழுத்தரா பணிபுரிவர். அந்த எழுத்தரினுடைய மேல் அதிகாரி தன் வீட்டுல ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அந்த விருந்தினுக்கு இவருக்கு அழைப்பு வரும். மனைவியிடம் சொல்லுவார். உடனே மனைவி சொல்லுவார், இல்ல அவ்வளவு பெரிய அதிகாரி வீட்டிற்கு செல்லக்கூடிய அளவிற்கு என்னிடம் ஆடை அணிகலன்கள் இல்லை, அதை கூட நான் ஓரளவு என்னுடைய ஆடைகளை செப்பமிட்டு அணிந்து கொண்டு வந்து விடுவேன், போதுமான நகை இல்லை என்று சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் ஒரு வைர நெக்லஸ் இருப்பதை அறிந்து அதை கேட்டு பெறுவார். அதை அணிந்து கொண்டு போவார். திரும்பி வரும்போது அந்த அணிகலன் தொலைந்து இருக்கும். அதனை மீட்டும் பெற வேண்டும் என்பதற்காக கடினமாக பல ஆண்டுகள் உழைத்து உரிய நபர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார். கொடுத்ததன் பிறகு சில நாள் கழித்து அந்த நபர்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி உங்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த வைர நெக்லஸ் தொடக்கத்துல தொலைந்து போனது, அதற்காக இத்துணை ஆண்டு காலம் உழைத்து அதனை பெற்று தந்திருக்கிறேன். உடனே அந்த டைமண்ட் நெக்லஸுக்குரியவர் சொல்லுவார், ஐயோ இதை முன்பே சொல்லி இருக்க கூடாதா, நான் உங்களுக்கு கொடுத்ததே போலியான வைரங்களால் செய்யப்பட்டது தானே, அதை நீங்கள் முன்பே என்னிடம் கேட்டிருந்த. அப்போ ஒன்றின் மீது ஆசை கொண்டதினால் வாழ்நாளின் பெரும் பகுதியை அதற்காகவே உழைத்து சேகரிக்கப்பட வேண்டிய அல்லல் ஏற்படுகிறது. சின்ன வயசுல எல்லாம் பழமொழி கேட்டு இருப்போம் இல்லையா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதும், எல்லாவற்றையும் நுகர வேண்டும் வேண்டாம். நமக்கு உரியன எது தேவையோ, எது நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதோ அதை மட்டுமே கொண்டு வாழ்க்கையை நகர்த்தினால் நகரும். மாறாக எல்லாவற்றையும் நாம் பெற்றே ஆக வேண்டும் என்ற சட்டம் ஏதும் இல்லை. ஆகவேதான் நமக்கு புலத்தினை வென்று உண்மையில்லாத காட்சியை உடையவர்களாக, அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் ஒரு பொருள் இல்லை என்பதற்காக அதை பெற்றிருக்கக்கூடியவரிடமிருந்து ஆசையோடு பெற வேண்டும் என்ற முயற்சியில் இறங்காதீர்கள். சரி, அக்கி அகன்ற அறிவு என்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யும். ரொம்ப அழகான கேள்வி வள்ளுவர் கேட்கிறார். அக்கி அகன்றி அறிவு என்ன? அக்குதல்னா நுணுக்கமாக ஆராய்வு, நுண்ணியதாய் எல்லா நூல்களிலும் சென்று பலவாறாகிய அறங்களை கற்று தெளிவதன் பயன் என்ன? யோசிச்சு பாருங்க. நாம பலவாகிய நூல்களை நுணுக்கமாக கற்று ஆழங்கால் பட்டு அந்த நூலின் கண் சொல்லப்பட்டுள்ள உயர்ந்த செய்திகளை எல்லாம் நாம தெரிந்து கொள்வதனால் என்ன பயன்? அதற்கு உண்மையான பயன் ஒன்று தேவை என்றால் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யும். பல நுணுக்கமான அறிவு சார்ந்த நூல்களை கற்றதன் பயனே ஒருவர் மாட்டு உள்ள பொருளை விரும்பி அதனை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு அறிவோடு பொருந்தாத செயல்களை நீங்கள் செய்பவராக இருந்தால் நீங்கள் இதுகாரும் நுணுக்கமாக ஆராய்ந்து கற்று
அதன் மூலமாக பெற்ற அறிவினால் என்ன பயன்? அறிவு என்பதே என்ன தெரியுமா? அற்றம் காக்கும் கருவி. உங்களுக்கு பின்னர் வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே காப்பதற்கு உரிய கருவி அறிவு. இந்த அறிவை பின்னர் வரக்கூடிய துன்பத்தினை அறிந்து முன்பாக அதை நீங்கள் பெற்றிருந்து வரக்கூடிய துன்பத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். பின்னர் நடக்கக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து அதிலிருந்து உன்னை பாதுகாக்க முடியவில்லை என்றால் உன் வாழ்க்கை எரியக்கூடிய நெருப்புல இடப்பட்ட வைக்கோல் புல் போல, இட்டதும் தெரியாது எரிந்ததும் தெரியாது. வாழ்க்கை மிக மோசமான முறையிலே உன்னை அழித்து விடும். ஆகவே நுணுக்கமான பல நூல்களை கற்று அதன் மூலமாக ஆழ்ந்த அறிவை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் அந்த அறிவின் பயனே ஒரு பொருளை, பிறர் மாட்டு உள்ள ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற விருப்பத்தினுக்கு உட்பட்டு அந்த விருப்பம் உன்னை உந்த, அதனால் அறிவுக்கு பொருந்தாத செயல்களை நீ செய்பவனாக இருந்தால் நீ அறிவுடையவன் என்கின்ற இலக்கணத்தினுக்கு உட்பட மாட்டாய், நீயும் முட்டாள்தான். இவ்வளவு வலிந்து சொன்னவர் சொன்னார், அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழல். அருள் வெகி, வெகுதல்னா விரும்புதல். அருள் வெகின்னா அருள் என்கின்ற அறத்தினை விரும்பி பெற நினைத்து அதற்கு வழியாகிய வெக்கி ஆற்றின் கண் நின்றான். ரொம்ப அழகான இடம். நமக்கு நிறைய சிக்கலை இங்கதான் தீர்க்கிறார் பரிமேலழகர். இந்த இடத்துக்கு ஒரு அழகான நுணுக்கமான விளக்கம் கொடுத்தார். வள்ளுவர் என்ன நேரடியா சொன்னார் பாருங்க, அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான. ஆறுனா வழி, வேற ஒண்ணு இல்ல. ஆறுனா வழி. எவன் ஒருவன் அருளினை விரும்பி அந்த அருளின் வழியாக தோன்றக்கூடிய அறத்தினை விரும்பி அதற்கு உரிய வழிமுறைகளில் நின்றான்னு தான் எழுதினார் வள்ளுவர். வேற சொல்லே போடல வள்ளுவர். அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான். ஆறுனா வழின்னு சொன்ன. அருள் என்கின்ற அறத்தினை பிறர் மாட்டு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தினால் உந்தப்பட்டு அதற்கு உரிய வழின்னு தான் வள்ளுவர் எழுதினார். பரிமேலழகர் ஒரு வார்த்தையை சேர்க்கின்றார், அதற்கு உரிய இல்லறத்தின் வழி நின்றான். ஏன் இல்லறத்தின் வழின்னு போட்டார் பரிமேலழகர்? ஏன் அந்த இல்லறத்தை இங்கே சேர்த்து கொண்டார்? ஒரே காரணம், தனி மனிதனாக இருக்கின்ற வரைக்கும் தப்பா எடுத்துக்க கூடாது. தனி மனிதனாக இருக்கின்ற வரைக்கும் அவன் பெரும்பாலும் அறநெறியிலிருந்து தவறுவது இல்லை. இந்த கருத்தை சொன்ன உடனே எல்லாருக்கும் கோபம் வரலாம். உண்மையை விளக்குவதற்கு நல்ல மேற்கொள்ள தரும். இப்போ ஒருவன் அரசு பணியில சேரும். அந்த சேர்ந்தவனினுடைய செயல் ஆற்றலை பாருங்க. காலையில 10 மணி அலுவலகம்னா 9:50 கரெக்டா உள்ள வருவோம். 5 மணி அலுவலகம் முடிகிறதுன்னா 5:02 அலுவலகத்துக்கு வெளியே நிற்கும். தான் மேற்கொண்ட செயல்கள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்சிருவோம். நீ அவனிடம் போய் மறுநாள் கொஞ்சம் நேரத்திற்கு முன்பு வா,
இல்லை இந்த பணியை முடித்து விட்டு கொஞ்சம் கால தாமதமா போன போக மாட்டோம். எனக்கு உரிய நேரம் இதுதான். உடனே மேலதிகாரி அவனை ஏதாயிலும் கொஞ்சம் கண்டிப்புடன் பார்த்தால் இவங்கிட்ட இருந்து என்ன பதில் வரும் தெரியும்? என்ன சார் பண்ணுவீங்க? அதிகபட்சமா என்ன வேற இடத்திற்கு மாற்றல் செய்வீர்கள். அங்க போனாலும் இதே வேலை தானே சார் நான் செய்ய போறேன், எங்க வேணா அனுப்புங்க. இந்த தெளிவு வந்துடும். அதே அவனுக்கு ஒரு மனையாள், மக்கள் என்ற அளவில் ஒரு குடும்பம் இருக்கட்டும், என்னை எங்க வேண்டுமானாலும் மாற்றுங்கள்ன்ற சொல்றதுக்கே தயங்குவான். ஏன்னா வீட்டில் உள்ள மனை, மக்கள், அவர்கள் படிப்பு, எல்லா குழப்பமும். அப்ப என்ன பண்றோம்? அந்த இடத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய நேர்மைக்கு ஒரு ஒத்திசைவை மாற்றுகிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இது நடைமுறையில இருக்கக்கூடிய சிக்கல். இதை தவிர்க்க முடியாது. அதனாலதான் பரிமேலழகர் சொன்னார், பிறன் மாட்டு உண்டான பொருளை வெகுதற்கு விரும்பி பெறுதற்கு இல்லறம் ஒரு காரணியாகிவிடும். இல்லறத்துல இருக்கக்கூடிய மனையாளோ மக்கள்களோ மாற்றார்கள் பெற்றிருக்கக்கூடிய பொருளை போன்று தாங்கள் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தை கொண்டு அதன் மூலமாக பொருளை ஈட்டக்கூடிய ஆண்மகனை அலைக்கழிக்கலாம். அதனால பரிமேலழகர் கொஞ்சம் துணிந்து அந்த வார்த்தையை போட்டார். இல்லறத்தின் கண் நின்றவன் அருளாகிய அறத்தை விரும்பி அதற்கு வழியாகிய இல்லறம். ஏன்னா இல்லறம் என்பதுதான் ஒரு மனிதனை முழுமையுமான வடிவத்திற்கு மாற்றும் பயிற்சி களம். அங்கதான் அவன் ஷேப் ஆகிறான். இல்லறம் தான் அவனை நன்கு மாற்றுகிறது. தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு கொடுத்தும், பிறர் மாட்டு கருணையை காட்டியும், பிறர் மாட்டு அறத்தை செய்தும், இது போன்றதாகிய சூழல்கள்ல தனக்கு உரியன என்பதை தவிர்த்தும் அதை பிறருக்கு ஆக்கியும் வீடுகள்ல ரொம்ப இயல்பா பார்த்திருக்கும். மனைவிக்கும் மக்களுக்கும் உரியனவற்றை வாங்கி கொடுத்து எத்தனை தகப்பன் தனக்கு உரியன வேண்டாம்னு இருக்கான். இது எது கத்து கொடுத்தது? இந்த இல்லறம் என்ற ஒன்றுதான் கத்து கொடுத்தது. அதனாலதான் இல்லறத்தின் கண் நின்றான்னு வருவித்து கொண்டார் பரிமேலழகர். நின்றான் பொருள் வைக்கி பொல்லாத சூழக்கெடும் பிறர் பொருளை விரும்பி அதனை வருவிக்கும் குற்ற நெறிகளை எண்ணத் தொடங்கினால் அவன் இல்லறம் கெட்டுவிடும். ஆகவே அறநெறியின் கண் நிற்பவன் உரிய இல்லறத்தில முறையாக இருந்து அவன் அறத்தினுக்கு உட்பட்டு பொருளை ஈட்டுகின்ற வரைக்கும் அவனது குடும்பம் கெடாது. மாறாக பிறர் மாட்டு உள்ள பொருளை இவன் கொண்டுள்ள ஆர்வத்தின் காரணமாக, ஆசையின் காரணமாக பெறுதற்கு உண்டான தவறான வழிகளில் ஈடுபட தொடங்கினால் அறம் கெடும் என்பது மட்டுமல்ல, குடும்பம் சிறு. எத்தனையோ அலுவலகத்துல கையூட்டு பெற்றவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள்னு நிறைய பார்த்திருக்கும். இதற்கு மேலும் ஒரு படி மேல போனார் வள்ளுவர். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவயன் மாண்டற்கு அரியதாம் பயன். இதை விட வள்ளுவர் கடுமையான முறையில சவுக்க சொடுக்கி இருக்க முடியாது.
என்ன சொல்லுகிறார்? வெக்கி ஆம் ஆக்கம் வேண்டற்க. வேண்டற்க பிறன் பொருளை அவாவிக் கொண்டு அதனால் வரக்கூடிய ஆதாயத்தை விரும்பாதே. தேவையில்லை. பிறனிடம் உண்டான பொருளை அவன் அறியாமல் எடுத்து அதன் மூலமாக உனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்று அதனை அனுபவிக்க எண்ணாதே. அது மகிழ்ச்சியை தாராது. ரொம்ப அழகான வார்த்தையை போட்டார். அது மகிழ்ச்சியை தாராமல் இருக்கிறது ஒரு பக்கம், அதை அனுபவிப்பதினால் அவ்வாக்கத்தின் பயன் மாட்சிமைப்பட்டதாக இருக்காது. மாண்டற்கு அரிதாம்னா மாட்சிமைப்பட்டதற்கு உட்படாது. எல்லாரும் அதை கண்டு அறிவரு. மாண்டான்னா இறந்தான்னு பொருள் எடுத்துக்க கூடாது. உனக்கு மரணத்திற்கு இணையான ஒரு துன்பத்தை இல்ல, யார் ஒருவராலும் அது மாட்சிமைப்பட்ட ஒன்று என்று பாராட்டாத நிலை. அதுதான் இருக்கிறதுலயே இடர்பாடு. சொல்லுவா இல்ல, இதெல்லாம் நல்ல வழியில சம்பாதிச்ச பைசாவா சார்? எத்தனை பேரை ஏச்சு பழிச்சது தெரியுமா? அது நாம இந்த மாதிரி சொற்களை எத்தனை பேரை பார்த்து நாம சொல்லல. யோசித்து பாருங்க. யாரெல்லாம் நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு தெரிந்தவர்கள் தவறான வழியில பொருளை ஈட்டி அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களை நாமே எத்தனை முறை திறனாவி செய்திருக்கிறோம் சார். இதெல்லாம் நல்ல வழியில வந்த பொருள் இல்லை சார். உடனே வேற ஒரு படிநிலைக்கு மேல சொல்லுவோம் சார், அவங்க வீட்டுல என்ன விசேஷம்னா போகக்கூடாது. ஏன்னா எதுவுமே நல்ல விதமா சம்பாதிச்ச பணம் இல்லை சார். அந்த விசேஷத்துல நாம போய் கலந்து கொண்டா அந்த பாவத்துல நமக்கும் பங்கு வரும் சார். வேண்டாம். இந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடியவர்கள் இன்னமும் இருக்கிறார். அப்போ ஒருவன் தப்பான வழியில பொருளை ஈட்டினான் என்றால் அவன் வாழுங்காலத்து அவனோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்கள் அவனை மாட்சி இல்லாதவன், பெருமைக்கு உரியவன் அல்லன் என்று ஏசுவார்கள். இதுக்கு என்ன பண்ணலாம்? காசு மட்டுமே முக்கியம்னு வாழ முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையினுடைய பிரதானம், வேறு ஏதொன்றும் தேவையில்லைன்னு வாழ முடியுமான்னு யோசித்து பாருங்க. அதை காட்டிலும் முட்டாள்தனமானது வேறொன்றும் இல்லை. பொருள் ஈட்ட வேண்டும் தான், அதையும் முறையாக அறத்தின் வழி நம் அளவினுக்கு ஏற்றார். என்னுடைய அனுபவம்லாம் ரொம்ப குறைவுங்க. வாழ்க்கையில நான் பெற்ற அனுபவங்கள்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் ஒன்று மட்டும் என்னுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய என் மனைவியிடம் கூட கேட்டு பாருங்க. நான் செய்தற்கு உண்டான செயலுக்கு ஏதாகிலும் அதீதமான அதிகமான வருவாய் ஒன்று வருகிறது என்றால் அந்த வருவாய் வருவதற்கு முன்பாகவே அதனுக்கு இணையானதொரு பெரிய செலவு வந்து நிற்கும். இன்னி வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். இந்த நிமிடம் வரைக்கும் எதையுமே தவிர்க்க முடியல. சில நேரங்கள்ல இது எனக்கு தேவையில்லை, நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப அதிகமாக இருக்கு, இது வேண்டாம் என்று மறுத்து சொன்னாலும், இல்லை இல்லை எங்கள் நிறுவனத்துல கணக்கு வழக்குகள் உண்டு, இதெல்லாம் நாங்கள் முறையாக கணக்கு எழுதணும், எங்களது பதிவு பெற்ற நிறுவனம், ஆகவே இங்கு எதுவுமே இலவசம்னு சொல்லக்கூடாது என்று பல மேல்நாட்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு நான் ஆற்றக்கூடிய பணிக்கு ஏதாகிலும் ஊதியம் கொடுத்தால் அவர்களினுடைய மதிப்பீட்டில் அது குறைவா இருக்கும், இந்திய நாணயத்தின் மதிப்புல ரொம்ப அதிகமா இருக்கும். இதற்கு நான் தகுதியா, இது எனக்கு தேவையா என்று நான் கருதி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு ஏற்றாற்போல் எனக்கு உரியதாகிய செலவு நான் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே வந்து நிற்கும். இதுதான் இதுல இருக்கிறார். அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், வேண்டற்க வெக்கியாம் ஆக்க. ஆசைப்பட்டு ஆக்கத்தை தேடணும்னு போய் அலையாதே.
அதுவாக வந்தாலும் உன் தகுதிக்கு மேற்பட்டு வந்தது என்றால் அதுவே குற்றம்ன்று. அதை நீ அனுபவிக்கும் காலத்து உனக்கு மதிப்புடைய பயனை கொடுக்காது. ஆசையினால் ஈட்டிய பொருள் அருவருக்கக்கூடிய வகையில தான் செலவாகும். ஆகவே அதுல உன் மனதை ஈடுபடுத்த வேண்டாம் சொல்லிட்டு, அக்காமை செல்வத்திற்கு யாது எனின் வெகாமை வேண்டும் திறன் கைப்பொருள். இதுதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் எழுதி வைக்கப்பட வேண்டிய ஒரு அழகான வாசகம். உன்னுடைய கையில் உள்ள செல்வம் எக்காலத்தும் உன்னை விட்டு நீங்காது இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய செல்வம், உன் கையகத்து உண்டான செல்வம் சுருங்காமல் இருக்க வேண்டும், குறையாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் அதை எவ்வாறு அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யலாம்னு ஆராய்ச்சி பண்ண ஒரே வழிதான், உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் எக்காலத்தும் குறைந்து விடக்கூடாது, எக்காலத்தும் உங்களை விட்டு நீங்க கூடாது. இதற்கு உரிய வழி என்ன என்று ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் ஒற்றை பதில்தான் அதற்கு உரிய பதில். என்ன தெரியுமா? வெகாமை வேண்டும் திறன் கைப்பொருள். திறன் கைப்பொருள் வெகாமை வேண்டும். மாற்றானிடத்து உண்டான பொருளை நீங்கள் பேரளவு ஆசை கொண்டு அதை பெற வேண்டும், பெற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்படாது இருக்கின்ற வரை உன் கையகத்து உண்டான செல்வம் உன்னை விட்டு போகாது. அப்போ உன் கையகத்து உண்டான செல்வம் உன்னை விட்டு போகிறது என்றால் நீ ஏதோ ஒரு வழியிலே மாற்றானது ஆக்கத்தை கண்டு அதை பெற வேண்டும் என்கின்ற பெரியதோர் ஆவலுக்கு உட்பட்டு இருக்கிறாய் என்பது பொருள். சொல்றோம் இல்லையா பழமொழி, உள்ளதும் போயிற்று என்று சொல்லுவோம் அல்லவா? பிறனது பொருளுக்கு ஆசைப்பட்டால் உள்ளதும் போயிற்று என்று எத்தனை முறை இந்த பழமொழியை கேட்டு இருக்கிறோம், பிறரிடம் சொல்லி இருக்கிறோம். ஆகவே உங்கள் கை உள்ளதாகிய பொருள் எச்சூழலிலும் உங்களை விட்டு நீங்காதிருக்க வேண்டும் என்றால் மறந்தும் பிறர் கையகத்து உண்டான பொருளை பெற வேண்டும் என்கின்ற ஆசை அற்றவராய் நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த உங்கள் கையகத்து செல்வம் உங்களை நிச்சயமாக தண்டிக்கும், உங்களை விட்டு போகும். அரண் அறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு. அறனறிந்து வெகா உரிய அறத்தினை நன்கு தெரிந்து பிறர் கை உண்டான செல்வத்தை விரும்புதல், பெற எண்ணுதல் அறம் அன்று என்று எண்ணி யார் நேர்மையான வழியிலே வாழுதற்கு உண்டான அறிவை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு திருமகள் தானாகவே சென்று எப்படி தேடிக்கொண்டு வருவாளாம் திருமகள். அறத்தின் வழி நின்று பிறன் கைப்பொருளை பெற வேண்டும் என்று எண்ணாது எவன் ஒருவன் தன் வாழ்நாளிலே வாழுகிறானோ அப்படிப்பட்ட அறிவுடையானை திருமகள் தேடி வருவாள். ஒரு கேள்வி, திருமகள் தேடி வருவாள்னா பெரிய அளவுல அப்படியே பொன்னும் பொருளும் வந்து சேருமா? அது இல்ல. திருன்ற சொல்லுக்கு நிறைய பொருள். நீங்கள் நுகரக்கூடிய செல்வம், நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய வளம், உங்களுக்கு உரியதாகிய மகிழ்வு, உங்களுக்கு உரியதாகிய மன அமைதி, இது எல்லாம் திருதான். அப்போ மாற்றானின் அது செல்வத்தை
நாம் பெற்று வாழுதல் தவறு, இது அறமற்றது என்று எவன் ஒருவன் எண்ணுகிறானோ முதல்ல அவன் மனசுல நிம்மதி வரும். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அறம் உடையவனுக்கு யாரை பற்றின கவலையும் இருக்காது. ஏனென்றால் அவன் பின்பற்றக்கூடிய அறமே அவனுக்கு பெரியதோர் துணையாக. மனது அலைப்பாயாது. மாற்றான் ஆக்கத்தை கண்டு அது இல்லையே, இந்த அளவு இல்லையே, இது நம்மிடம் வருமா, இந்த ஏக்கம் எல்லாம் இருக்காது. மூன்றாவது என்ன பெரிய நல்லதுன்னாக்க, தவறான வழியில பொருளை சேர்த்தா அதை பாதுகாப்பதற்கு நாம படக்கூடிய பாடு இருக்கு பாருங்க, சொல்லும் தரம் என்று யோசித்து பாருங்க. தப்பான முறையில கொஞ்சம் பணம் வந்துட்டு அதை நீங்க பாதுகாப்பதற்கு உண்டான முயற்சியில எவ்வளவு பெரிய அளவுல ஈடுபட வேண்டி இருக்கும் தெரியுமா? யார் ஒருவரையும் சமமாகவே ஏற்க முடியாது. அந்த அளவினுக்கு அச்சம் நம்மை சூழும். யாரை பார்த்தாலும் பயம் வரும். நாம் இந்த மாதிரி பெற்றோமே, இந்த செல்வம், இதனை இவர் தெரிந்து கொண்டு விட்டாரான்ற கவலை வரும். அவர் இயல்பாக நம்மை பார்த்தாலும் நமக்கு ஏதோ ஒரு தவறுதலான பார்வை போல தோன்றும். இதெல்லாம் தான் சிக்கல். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், அகா அறிவுடையார் அவர் இருக்கக்கூடிய இடத்தை தேடி சென்று திரு, அந்த திருமகள்னு சொல்லு, திரு, உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டி உங்களை விட்டு போகாது. உங்களுடைய மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா? அமைதியும் நோயின்மையும். பழமொழியே அதுதானே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மன அமைதி இன்மை என்ற ஒன்று தோன்றுகின்ற பொழுதுதான் உடம்புல எல்லா நோயும் தோன்றும். அதற்கு மாற்று வழியே கிடையாது. உலகத்துல எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணம் உங்கள் மனத்தின் கண் தோன்றக்கூடிய அமைதியின்மைதான். இந்த அமைதியின்மை ஏன் தோன்றுகிறதுன்னா, தவறான வழியில பிறர் மாட்டு உண்டான செல்வத்தை ஆசை காரணமாக அபகரிக்க எண்ணினது. அந்த அபகரிக்க எண்ணினதை, அதனால் பெற்ற செல்வத்தை பாதுகாக்கணும். அது நம்ம கையை விட்டு போய்விடக் கூடாதுன்ற பயம் வரும். இதுக்கெல்லாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம்னா நரகத்தை இறந்ததன் பின் போய் தேட வேண்டாம், வாழுங்காலத்திலேயே நரகம் வந்துடும். நான் வேடிக்கையாக நண்பர்கள் மத்தியில சொல்லுவேன், இதற்கு எத்தனை பேருக்கு உடன்பாடு உண்டோ எனக்கு தெரியாது. நான் வேடிக்கையாக இன்னமும் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துல பேசி கொண்டிருக்கும் போது யாரேனும் திடீர்னு ஒரு கேள்வி கேட்பார்கள். அங்கேயும் இலக்கியம் பேசுவோம், அறம் பேசுவோம், நீதி எல்லாம் பேசுவோம் அல்லவா, காலையில நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது. அப்போ ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட, இந்த கேள்வியை பலர் கேட்டு இருக்கிறார்கள், உங்கள் முன்பு திடீர் என்று கடவுள் தோன்றி உங்களுக்கு 2 வரம் தருகிறேன் என்றால் என்ன வரங்களை கேட்பீர்? நான் சிரித்துக் கொண்டே வேடிக்கையாக சொல்லுவேன், நான் எதை உண்டாலும் செரிக்கக்கூடிய உடல் வாகு, படுத்த உடனேயே உறங்கக்கூடிய மன அமைதி, இந்த 2 மட்டும் கொடுப்போதும், வேற ஒண்ணு வேண்டாம். இன்றைக்கு உலகத்துல நோய் தோன்றுவதற்கு இந்த 2ஐ தவிர வேறு காரணிகளே கிடையாது. யோசிச்சு பாருங்க. நம்மால் எதனையும் உண்ண முடிகிறதான்னு பாருங்க. உப்பு அதிகமா இருக்கக்கூடாது, காரணம் பிரஷர் இருக்கிறது. காரம், எண்ணெய் போன்றவைகள் அதிகமா இருக்கக்கூடாது, வயிற்றுல அல்சர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு.
சர்க்கரை வேண்டவே வேண்டாம். எதுக்கு வாழணும்? உங்களால் உண்ணப்படக்கூடிய எந்த உணவையும் வரையறைக்கு உட்படுத்தாமல் உண்ண முடிவதில்லை. எதனையும் உண்டு செரிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? எண்ணங்கள் தான். அது போல உறங்கின படுத்த உடனே உறக்கம் வருகிறதா? வல்ல. எதையோ சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில நல்லதையே செய்திருந்தோம்னா படுத்த உடனே தூக்கம். என்னுடைய மனைவியார் சொல்லுவார்கள், அவர் தாயார் சொல்லுவார்கள், உறக்கம் வல்லைன்னா கலை உள்ளவனுக்கும் கவலை உள்ளவனுக்கும் தூக்கம் வராது. ஒரு கலைஞனுக்கும் கவலைஞனுக்கும் தூக்கம் வராது. கவலைக்கு என்ன காரணம்? எதனையும் முறையாக செய்து பாருங்கள், கவலையே வராது. எப்ப நமக்கு கவலை வருகிறதோ எங்கோ முறையற்ற ஒரு வேலையை செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே கடவுள்கிட்ட கேட்கறது இந்த ரெண்டு தான். கேட்பதற்கு வாய்ப்பு இருந்தா, ஒன்று நாம் உண்ணக்கூடிய உணவு அனைத்தும் எந்த ஒரு உபாதையையும் தராமல் செரிக்க வேண்டும். படுத்த உடனே எவ்விதமான குழப்பமும் இல்லாமல் உறக்கத்தை பெற்றாகும். ஆகவே இந்த இரண்டும் கிடைக்கணும்னு சொன்னா முதல் விஷயம், மாற்றார்களின் ஆக்கத்தை கண்டு அது போன்று நாம் பெற்றாக வேண்டும் என்கின்ற தவறான எண்ணங்களுக்கு உட்பட்டு விடாதீர்கள். அவர்களிடம் அது இருக்கிறது என்றால் இருக்கட்டும். அதனால நமக்கு என்ன? நமக்கு எது இருக்க வேண்டுமோ அது இருக்கிறதா என்று பாருங்கள். அது பெற வேண்டும் என்றால் அதற்குண்டான உழைப்பில் முயற்சியில் ஈடுபடுங்கள். அது அதனது அளவினுக்கு உட்பட்டுத்தான் இருக்கும். ஏதொன்றும் ஒன்றினால் ஒன்று உயர்ந்ததாக மாறாது. இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் வாழ்க்கையில இந்த வெகுதல்ன்ற உணர்வே இருக்காது. இதற்கு வேடிக்கையாக ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருக்கேனான்னு தெரியாது, இருந்தாலும் தவறில்லை. நானும் என்னுடைய துணைவியார், அப்புறம் என்னுடைய துறையில பணியாற்றக்கூடிய மற்றைய பேராசிரியர் பெருமக்கள்லாம் மற்றொரு ஆசிரியர் இல்லத்துல ஒரு விசேஷம், எங்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்தார். அதற்கு போனோம். அந்த பேராசிரியரினுடைய துணைவியார், அவரும் ஒரு கல்லூரியில பேராசிரியர் தான். நாங்கள் எல்லாம் வந்திருப்பதினால பெரிய அளவினுக்கு மகிழ்ச்சிக்கு உள்ளாகி பல வகையான உணவன் ரொம்ப நிறைய சமைத்து வைத்து விட்டார். பரிமாற தொடங்கினார்கள், எல்லா அளவுக்கு அதிகமாக. என் அருகில மற்றொரு பேராசிரியர், இப்பொழுது அவர் இல்லை, காலம் ஆயிற்று அவருக்கு. அவர் அருகில நானும் அவருமாக அமர்ந்திருந்தோம். இரண்டாவது உணவை பரிமாற வரும்போது அதிகமாக வைத்தார், கையை நிறுத்திட்டு. இவ்வாறெல்லாம் பரிமாறினால் எனக்கு சாப்பிட முடியாது. எனக்கு இது போன்றதாகிய அளவினுக்கு உணவை உண்டே பழக்கம் இல்லை. இப்ப நான் வைத்ததை எதுவுமே தொடல. ஏற்கனவே நீங்க வைத்த உணவுல 2/3 எடுத்து விடுங்கள். இனிமேல் ஏதாகிலும் வைப்பதாக இருந்தால் ஒன்று சிறிய கரண்டியை கொண்டு வாருங்கள். வைப்பதற்கு முன்பு என்னுடைய கருத்தை கட்டதன் பின் வையும். உடனே அவர்கள் சொன்னார்கள், இல்ல நான் ஏன் இஷ்டத்திற்கு வைப்பேன் அப்படின்னு. அவ்வளவு மகிழ்ச்சியில உரிமையோடு சொன்னேன். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு வையுங்கள், நான் தடையே சொன்னது. ஆனால் உண்ணுவதை என் இஷ்டத்திற்கு தான் உண்ணுவேன். உங்கள் இஷ்டத்திற்கு உண்ண முடியாது. என்ன உண்டால் அதனால் வரக்கூடிய உபாதையை யார் சந்திப்பது? நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு வையுங்கள், நான் என் இஷ்டத்திற்கு உண்ணுகிறேன், அதனால் வீணாவது உணவுதான் என்று சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டார்கள் அவர்கள்.
அதற்கப்புறம் ரொம்ப அளவு குறைவாக வைக்க தொடங்கினார். என்ன காரணம்னா, வெகுதல் என்பது மாற்றார்கிட்ட இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியதை கூட அளவுக்கு அதிகமா நுகரக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். ஆசையின் காரணமா அதிகமா உண்ணக்கூடாது. இன்றைக்கு வீட்டுல குழந்தை போல பேசிக்கொள்ளும் மரபு உண்டு எங்களுக்கு, நானும் என் துணைவியாரும். ஏதாவது ஒரு பிடித்த பதார்த்தத்தை சமைத்தாயிற்றுனாக்க ஒரு கைப்பிடி உணவு அதிகமாக சாப்பிட வேண்டிய தேவை ஏற்பட்டுடும் சுவையினால. நான் சாப்பிட்ட உடனே சொல்லுவேன் என்று அதிகமாக சாப்பிட்டு இருக்கிறேன். என் மனைவி சொல்லுவார், இதுல என்ன இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல, அதுதான் தவறு. பிடித்தது என்பதற்காக ஒன்றை அதிகமாக நுகருதலும் நோய்தான். இதெல்லாம் இந்த பக்குவப்படுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிற்று. இன்னும் திடீர்னெல்லாம் இந்த பக்குவம் வரல. அவையவை வந்து வாதனைக்கு உட்பட்டு நோயினை சந்தித்து எல்லாம் பட்டு தெரிந்தது. இதெல்லாம் இதுதான் மனித இயல்பு, தவிர்க்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். அதனால வள்ளுவர் அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. இந்த திருன்றதற்கு பல பொருள். நோயின்மை கூட செல்வம் தான். சரி, இரல் ஈனும் எண்ணாது வெகின் விரல் ஈனும் வேண்டாமை எனும் செருக்கு. அழகான இடம். எண்ணாது வெகின் இரல் ஈனும், பின்விளைவை அறியாது, பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்பதை எண்ணாமல் பிறன் பொருளை ஒருவன் அபகரிக்க கருதினால் அவ்வாறு அபகரிப்பதற்கு உண்டான எண்ணமே அவனுக்கு இறுதி முடிவை தந்துவிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? வேண்டாமை எனும் செருக்கு விரல் ஈனும், அப்பொருளை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த செருக்கு இருக்கு பாருங்க, எனக்கு அது வேண்டாம், நிர்தாட்சண்யமா மறுக்கணும். தாட்சண்யமே வைக்கக்கூடாது, எனக்கு அது வேண்டாம். அந்த மறுப்பு உணர்வு மட்டும் உள்ளத்திலே அந்த செருக்கோடு இருந்து விட்டது என்றால் உங்களுக்கு அதனை காட்டிலும் பெருமையை வேறொன்றும் தராது. அதுக்குதான் நான் வேடிக்கையாக பலமுறை சொல்லியிருக்கேன். திருமண கூடங்களுக்கெல்லாம் போனால் இலையில பரிமாறுவதற்கு முன்பாக போய் உட்காருங்க. என்னால் தெளிவா சொல்ல முடியும், எனக்கு இந்த உணவு வேண்டாம்னு சொல்லுவேன். அப்படியே மறுக்க முடியும். அப்படி சொல்வதனால நான் ஆரோக்கியமாக உண்ண முடியும். அந்த உண்ட உணவினால் எந்த ஒரு மோசமான விளைவையும் சந்திக்காமல் இருக்க முடியும். எங்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல அழுத்தமாக உறுதியாக செருக்கோடு சொல்லுங்கள், வேண்டாம். அரண் அல்லாத வழியில பொருள் வருகிறதா, அதை வேண்டாம் என்று சொல்லும் செருக்கு இருக்கும். இது எனக்கு வேண்டாம், இதனால் எனக்கு பயனில்லை, என்னை இது அழிக்கும், என்னை சார்ந்தவர்களை அழிக்கும், இதை இங்கு கொண்டு வராது சொல்லக்கூடிய தெளிவு இருக்கணும். ஏனென்றால் அரண் அல்லாத வழியில பொருளை ஈட்டினீர்கள் என்றால் அது உங்களை அழிக்கக்கூடிய அளவினுக்கு கொண்டு வைத்து விடும். ஆகவே மறந்தும் அரண் அல்லாத வழியில் பொருளை ஈட்ட வேண்டும், ஈட்டி அதனை துய்க்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். அதற்கு மாறாக யாரேனும் கொடுப்பதாக முன் வந்தாலும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செருக்கு, சொல்லக்கூடிய ஆணவ போக்கு உங்கள் மனத்தில் இருந்தது என்றால் வாழ்நாளிலே உங்களுக்கு துன்பம் என்கின்ற ஒன்று இல்லாமல் போகும் என்பதாக வெகாமையை முடித்தோம். அடுத்த வகுப்புல புறம் கூறாமையை தொடரும். நன்றி.